அண்மை செய்தி. பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கீகரிக்கப்படாத கட்சியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிட்டு முடிவெடுக்க முடியாது எனவும் டெல்லி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் யோகேஸ்வரன். பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பிய நிலையில் அதனை எதிர்த்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம். சரியா ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பு இதே போல ஒரு செய்தி நம்ம பார்த்திருப்போம். அப்போது வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வழக்கினுடைய முடிவில் தான் இந்த வழக்கினுடைய அடுத்த நிலை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என நாம் குறிப்பிட்டிருந்தோம். இப்போது இந்த வழக்கு என்பது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம முந்தைய சாராம்சங்களை பார்த்துவிட்டு இப்போது என்ன உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் தங்களுக்கே சொந்தம், தாங்கள் தான் தலைவர் என்று அன்புமணி தரப்பும் ராமதாஸ் தரப்பும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது வாதங்களை முன்வைத்தார்கள். இரு தரப்புமே தாங்கள் தான் தலைவர் என்றும் சின்னமும் கட்சியும் தங்களுக்கே சொந்தம் என்று வாதங்களை முன்வைத்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல்கள் சூழலால் இவர்கள் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடுவதற்கு இவர்களுக்கு அனுமதி வழங்கலாம். உரிமையியல் நீதிமன்றத்தை மட்டுமே இவர்கள் நாட வேண்டும். சிவில் வழக்காக இது தொடரப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இதே பிரச்சனை நீடித்தால் ஃபார்ம் ஏ மற்றும் படிவம் ஏ மற்றும் படிவம் பி உள்ளிட்டவற்றை கையெழுத்திடக்கூடிய விண்ணப்பங்களை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளாது. சட்டமன்ற தேர்தல்களின் போது அவர்களுடைய வேட்பாளர்களுக்கு இத்தகைய தலைவர் தான் அந்த விண்ணப்பங்கள்ல கடிதமிட வேண்டும். தலைவர் இருவர் என்ற ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய நிலையில இந்திய தேர்தல் ஆணையம் இந்த படிவங்களை ஏற்றுக்கொள்ளாது. 2. மூன்றாவது, இதே நிலை தொடர்ந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க நேரிடும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இது இதற்கு முன்பு நடைபெற்ற வாதங்கள். இந்த தற்போது நடைபெற்று முடிந்திருக்கூடிய இந்த வழக்கினுடைய விசாரணையில டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி அமர்வு சில முக்கியமான உத்தரவுகளை வழங்கி இருக்கிறது. அந்த உத்தரவுகள்ல அங்கீகரிக்கப்படாத கட்சியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் கட்சியின் உள் விவகாரங்களை தலையிட்டு முடிவெடுக்க முடியாது என்ற ஒரு முக்கியமான அம்சத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இதற்கான காரணம், இந்திய தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி என குறிப்பிட்டு கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்தார்கள். அதனை குறிப்பிட்டு ராமதாஸ் தரப்பு இன்று வாதங்களை முன்வைத்திருந்த நிலையிலே நீதிபதியினுடைய இந்த உத்தரவு கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் அங்கீகரிக்கப்படாத கட்சியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் கட்சியின் உள் விவகாரங்களை தலையிட்டு முடிவெடுக்க முடியாது என்றும், கடிதங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது என்றதோடு அங்கீகரிக்கப்படாத கட்சியின் உரிமை கோரல் விவகாரத்தில் ஒரு சாரரின் கருத்தை மற்றும் பெற்று தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது, இது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகார வரம்புக்குள் வராது என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விவகாரம் இருவருக்கும் இடையிலான விவகாரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில கட்சி உரிமை கோரல் விவகாரத்துல சிவில் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பிற்கும் அன்புமணி தரப்பிற்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதோடு இந்த வழக்கை முடித்து வைப்பதாகவும் டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ராமதாஸ் தான் டெல்லி உயர்நீதிமன்றத்துல அன்புமணி போலியான ஆவணங்கள் மற்றும் கடிதங்களை முன்வைத்து அவர் தலைவர் பதவியை இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெற்றுக் கொண்டு விட்டார் என்று வழக்கு தொடர்ந்த நிலையிலே இரண்டு தரப்புமே சிவில் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கு என்பதை முடித்து வைத்திருக்கிறார்கள். எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல அன்புமணி தரப்பும் மருத்துவர் ராமதாஸ் தரப்பும் தனித்தனியாக சிவில் நீதிமன்றத்தை அணுகுவார்கள் அப்படின்றது இந்த வழக்கினுடைய விசாரணையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் முடிகிறது. வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.